பாருங்கள். சில பேர் நபரை பார்த்தோம் என்று சொன்னால், சில பேருக்கு அவர்கள் ஓடி ஓடி உழைப்பார்கள். ஓடி ஓடி அவர்களுக்கு வேண்டி எந்த காரியத்தையும் அவர்கள் செய்வார்கள். அவர்களுக்கு வேண்டி நேரம் காலம் பார்க்காமல் எந்த நேரத்தையும் அவர்களுக்காக ஒதுக்க அவர்கள் தயாராக இருப்பார்கள். தங்களுடைய வேலை நேரத்தை கூட தங்களுக்கு முக்கியமான நேரத்தை கூட அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காக அவர்கள் ஒதுக்குறவர்களாக தங்களுக்கு முக்கியமான நேரத்தை ஒதுக்கி அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஓடி ஓடி உழைக்கிறதை, ஓடி ஓடி அந்த குடும்பத்துக்கு பல காரியங்களை செய்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பொழுது சில வேளையில சில எச்சரிப்புகளை தேவன் கொடுப்பார். இப்படி நீ அந்த குடும்பத்திற்காக அல்லது அந்த நபருக்காக நீ இப்படியெல்லாம் செய்யாதே என்று சொல்லி சில வேளைகளை நமக்கு எச்சரிப்பு வரும். ஆனாலும் அந்த எச்சரிப்பை நாம் பொருட்படுத்த மாட்டோம்.